الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يرفع الله الذين آمنوا وأوتوا العلم درجات صدق الله العليم. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, உன்னதமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த பகுதியை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மதரசாவின் துவக்க விழாவாக இங்கு துவங்க இருக்கிறது. அதற்காக பெரிய சிறுத்தவர்களும் இன்னும் நிறைய சிறப்பு மிக்க உலமாக்களும் வர இருக்கிறார்கள். மஹல்லாவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, விரைவாக வந்து மேடையை அலங்கரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வும் தாழ்வும் கல்வி, மார்க்க கல்வியில தான் இருக்கு. என்ன சமுதாயம் கல்வி பெறுகிறார்களோ அந்த சமுதாயம் உயர்ந்தோங்குகிறார்கள். எந்த சமுதாயம் கல்வியை இழந்து பிற தொழில்களில் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் ஓடாக தோய்வதை தவிர வேறொன்றும் இருக்காது. கல்வி என்பது சென்ற இடமெல்லாம் மதிப்பளிக்கும். கல்வி என்பது உயர்ந்த அந்தஸ்தை தரும். கல்விதான் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணாகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பல பொன்மொழிகளில சுட்டி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது ஒத்துழைப்பில் இல்ம வளவு சீன் சொல்லுவாங்க. சீன தேசம் சென்றாயினும் கல்வியை தேடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸனுடைய விரிவுரையில சில முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, கல்வியினுடைய கோட்டையாக விளங்கியது மதீனா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சீன தேசம் சென்றாயினும் ஏன் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சீனாவில் அப்படி ஒண்ணும் பெரிய கல்வி இல்லையே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்ட போது சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்லுவாங்க, மதீனாவிலிருந்து ரொம்ப தூரம் சீனா இருந்துச்சு, அதனால சீனா சென்றாயினும் கல்வியை தேடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க. சில முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, கல்வியை தேடுறதாக இருந்தா சீனாவில் இருந்தாலும் மதீனா நகரம் வந்தே ஆக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டினார்கள் என்பதாக சில முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள். கல்வி என்பது அது கிடைக்கா பொருள். அது யாருக்கு கிடைக்கிறதோ அல்லாஹு தஆலா அவங்களை உயர்த்தி விடுகிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், ஊத்தல் ஹிக்மத மையஷா, நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு ஹிக்மா என்னும் இந்த ஞானத்தை வழங்குகிறேன். யூத்துல் ஹிக்மத, யாருக்கு நான் நாடுகிறேனோ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, இந்த இல்மை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அதனாலதான் அல்லாஹு தஆலா பாத்தீங்கன்னா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதமுக்கு நான் கல்வியை கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்துல எவ்வளவு பொருட்கள் இருக்குது,
எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹுவால் கொடுத்திருக்க முடியும். ஆனா அல்லாஹு தாலா முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதமுக்கு நான் கல்வியை கொடுத்தேன் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஏக்காரா நீங்க படிங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆனா இந்த உலகத்துல படிப்பு என்பது ஒரு இன்றியமையாத ஒரு உன்னதமான சொத்தாகும் என்பதை இஸ்லாம் நமக்கு குர்ஆனுடைய முதல் வாக்கியத்துல நமக்கு சொல்லி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட வழியில அர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். இப்படியாக கல்வி சம்பந்தமாக ஏராளமான ஹதீசுகளும் ஏராளமான குர்ஆனுடைய வசனங்களும் குவிந்து கிடக்கிறத நம்முடைய சமுதாயத்துல நம்மால் காண முடிகிறது. ஆனாலும் கூட நம்முடைய சமுதாயம் இல்மில இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அப்படின்னா ஒரு மகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மகளால அவங்களுக்கு சரியான முறையில கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுநர்கள் ஹாஃபில்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஏராளமான மகல்லாக்கள்ல போதிய ஆளுநர்கள் இல்ல, ஹாஃபில்கள் இல்ல, மார்க்கத்தை சொல்லித் தருகிற ஒரு சிறந்த முல்லாக்கள் இல்லை என்பதைத்தான் இன்று நம்மால் காண முடிகிறது. ஆனா இந்த இல்முக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னா, ஒரு வார்த்தை ஏனும் சரி அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது. ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா காது கேட்கும், காது ரொம்ப கூர்மையா கேட்கும். அவங்க கடற்கரை ஓரமாக ஒரு தடவை நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா கடல்ல பல தூரம், ரொம்ப தூரமாக ஒரு படகுல ஒருத்தரும் பயணம் செய்யறார். பயணம் செஞ்சவர் என்ன செய்யறார் அப்படின்னா, திடீர்னு அவருக்கு தும்மல் வருது. தும்மல் வந்த பின்னால அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த கடற்கரை ஓரமா நடந்து சென்ற இந்த பெரியாருக்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற சத்தம் காதுல வந்து விழுது. இவருக்கு இரஹமத்துல்லாஹ் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கிறார். கடல்ல இவரால் நடக்க முடியாது. ஆனாலும் படகோட்டி ஒருத்தரை பிடிச்சு கேட்கிறாரு, எப்பா எனக்கு அந்த இடத்துக்கு நீ கூட்டு போகணும், எவ்வளவு கேட்கிற அப்படின்னா. படகோட்டி சொன்னாரு 3 திருகம் அப்படின்னாரு. உடனே சொன்னாரு, அப்ப அந்த 6 திருகம் எனக்கு நான் தந்துடுறேன், நீ வந்து என்ன செய்ய, என்ன அந்த படகோட்டி அங்க மீன் பிடிக்கிறானு அது வரைக்கும் என்ன கூட்டு போனாரு. இப்ப அந்த படகோட்டி சொன்னா 3 6 திருகம் கொடுத்தா கூட்டு போயிட்டு கொண்டு வந்து உங்களை விட்டுறேன்னா, இந்த பெரியவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 3 6 திருகங்களை கொடுத்து நேரா அந்த மீன் பிடிக்கிறவன் பக்கத்துல போய் அந்த மீன் பிடிக்கிறவனை கேட்டாரு, எப்பா துள்ளிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது நீ தானான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமா நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னு சொன்னார். இவர் பெரியவர் அல்ஹம்துலில்லாஹ் நீ சொன்னதுக்காக உனக்கு நான் பதில் சொல்கிறேன், யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு உடனே அந்த படகோட்டிட்டு சொன்னார், என்னை கொண்டு போய் கரையில விட்டுடுனார். ஒரு நேரா மறுபடியும் வந்து கரையில விட்டுவிட்டார். அந்த இரவுல ஒரு தூங்கி கொண்டிருக்கும் போது அசரீதியாக ஒரு கனவுல பார்க்கிறார், அகமது இந்த 6 மிருகத்துக்கு அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் மிக்க ஒரு உன்னதமான சொர்க்கத்தை நீ பெற்றுக் கொண்டாய் என்பதாக அசரீதியாக அவருக்கு சத்தம் கேட்டது. இஸ்லாத்துல நம்ம வேதமாக படிக்கிற வேதம் குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பல சூறாக்களை தொடங்குகிறார்.
குர்ஆனுடைய தொடக்கமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சூறாவுல அடியானுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது, ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது, இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் முழுக்க பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா, குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசா, உலக கல்விகளையும் சேர்த்து கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மதரசாவாக இந்த தாருல் அர்கமை இங்கு துவங்குவதற்காக அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களும் எங்க உலமாக்களுடைய பெருவாரியான அதிகமான உலமாக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வந்த இருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم من الله نور وكتاب مبين. وقال الله تعالى: وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله مولانا العظيم. கண்ணியமான ஆலிம் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எவ்வாறு நிரந்தரமானவனோ நிலையானவனோ, அல்லாஹ்வின் ராத்திலிருந்து வெளிப்பட்ட அவனுடைய கலாம், அவனுடைய குர்ஆன், அவனுடைய வசனம், அதுவும் நிரந்தரமானது. அதன் பரக்காத்துகளும் நிரந்தரமானது. அதனுடைய ஒளிமயமும் நிரந்தரமானது. அதனுடைய பாதுகாப்பும் நிரந்தரமானது. அதனுடைய எல்லா விதமான நன்மைகளும் பலன்களும் நிரந்தரமானது. அதை தவிர உலகில் எத்தனை விதமான கல்வியோ ஞானங்களோ காட்சிகளோ இருக்கின்றதோ அத்தனையும் அழியக்கூடியது, நாசமாக கூடியது. உலகில் வானளாவிய கட்டிடங்களை எழுப்பி மக்கள் அதில் சுவர்க்க இன்பங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய நிலநடுக்கம் அவர்களுடைய அந்த அடுக்கு மாடி கட்டிடங்களை தரை மட்டமாக்கிவிடும் என்பதை சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கசா ஈரானிய போர்களிலே தொடர்ந்து பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த உலகை சார்ந்த கல்வி ஞானமும் அதனுடைய உழைப்புகளும் அழியக்கூடியவை. அல்லாஹ் நிரந்தரமானவன். அவனும் அவனுடைய கலாமும் அவன் தொடர்பான கல்வி ஞானம், அதனுடைய பலன்கள் நிரந்தரமானவை. உதாரணமாக இப்போது நாம் எல்லோருமாக ஒரு சூறாவை ஓதிக்கொள்வோம். குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது ஒரு 4 ஆயத். இது நம்ம ஓதுறதுக்கு 1 நிமிஷமும் செலவாகல. ஒரு அரை நிமிஷம், 30 வினாடி.
ஆனால் இதனுடைய பலன்கள் கியாம நாள் வரை இருக்கும். மேலும் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கான நன்மைகள் சொர்க்கத்தில் சென்ற பிறகு நிரந்தரமாக கிடைக்கும். இந்த வசனமும் அழிய போவதில்லை, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சவாபுகளும் அழிய போவதே இல்லை, நிரந்தரமானவை. அதே நேரத்தில் உலகில் இருக்கக்கூடிய மாபெரும் கலை கல்லூரிகள், மேலும் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்கள், அதில் படித்து பட்டம் பெற்று நாம் திரட்டக்கூடிய செல்வங்கள், சுகங்கள் யாவும் அழியக்கூடியவை. இந்த பூமியில் இருக்கும் யாவுமே அழியக்கூடியவை, மனிதர்கள் அழியக்கூடியவர்கள். அல்லாஹ் ஒருவனே நிரந்தரமானவன். எனவே நிரந்தர வாழ்க்கைக்காக, நிரந்தர சுகத்தை தேட, நிரந்தர பாதுகாப்பை அடைவதற்காகத்தான் குர்ஆனுடைய மதரசாக்களும் ஹிஃப்ஸுடைய மதரசாக்களும் சன்மார்க்க கல்வி ஞானத்தின் மதரசாக்களும் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதில் பாதுகாப்பும் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கின்றது. எங்கே இறை வசனங்கள் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குமோ, அங்கே உலகில் இருக்கக்கூடிய எத்தனை அசத்தியங்கள் இருக்கின்றதோ அது தலை தூக்கிவிட முடியாது, எந்த நன்மையும் தந்துவிட முடியாது. தேவன் என்ற ஊரிலே ஒரு மாபெரும் கல்வி கலாசாலை இருக்கின்றது. அந்த கல்வி கலாசாலையின் நூலகத்தின் பொறுப்பாளி லைப்ரேரியன் நாசிமா குத்துப்கானா அவர்கள் நம்மிடத்திலே சொல்ற ஒரு சம்பவம். அவர்கள் மிக பிரியமாக புறா ஒன்றை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த புறாவை இரவு பகல் அதற்கு வேண்டிய இரையை கொடுத்து கொண்டிருப்பார்கள், அதை கொஞ்சி கொண்டிருப்பார்கள், தடவி கொண்டிருப்பார்கள். யதார்த்தமாக அவர்களுடைய அந்த புறா காணாமல் போய்விட்டது. அதை தேடி அலைந்தார்கள். எங்கெங்கோ தேடியும் அவருக்கு கிடைக்கவில்லை. சிலருக்கு சில பிராணிகளை வளர்த்த ஆரம்பித்து விட்டார், பித்தி பிடித்த போறவர்கள் போல இருப்பார்கள், எங்குமே கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சிலர் கூறினார்கள், தேவந்திலே ஒரு குளம் இருக்கின்றது, அந்த குளத்தின் ஓரத்திலே ஒரு முனிவர் அமர்கின்றார், அந்த முனிவரிடத்திலே சென்று நாம் கேட்டால் நம்முடைய நோக்கங்களுக்கான பதிலை தருவார் என்று ஒரு நண்பர் மௌலானா சுல்தானுல் ஹக் என்ற இந்த லைப்ரேரியன் நூலக பொறுப்பாளியை அழைத்து சென்றார். அந்த முனிவர், அந்த புரோகிதர், அவர் செய்யற வேலை என்னன்னு கேட்டா, யாராவது வர்றாங்கன்னா அவங்களை கண்டதுமே ஒரு சீட்டை எழுதுவாரு, எழுதி குளத்துல தண்ணியில போடுவாரு, தண்ணியில போட்டு எடுப்பாரு, எடுத்தா அதுல ஏதாவது பதில் கிடைக்கும், அந்த பதில சொல்லுவாரு, உங்க பிரச்சனை இது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு இது என்பதாக சொல்வார். சுல்தான் சாப் அவர்கள் போக அவரை பார்த்து சீட்டை எழுதினாரு, தண்ணியில போட்டாரு, எடுத்தாரு, பார்த்தாரு, ஒன்னும் புரியல, மீண்டும் எழுதினாரு, போட்டாரு, எடுத்தாரு, பார்த்தாரு, ஒன்னும் புரியல. 3-4 தடவை எழுதி போட்டு எதுவும் பதில் கிடைக்கல. அப்போ மௌலானா சுல்தான் சாப்பியும் அவர் கூட இருந்த நண்பரையும் பக்கத்துல கூப்பிட்டாராம். கூப்பிட்டு கேட்டாராம், உங்கள்கிட்ட உங்களுடைய வேதம் ஏதாவது இருக்குதா, உங்களுடைய குர்ஆன் எதுவும் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்க, சுல்தான் சாப் சொன்னாராம், இல்லை என்கிட்ட இல்லைன்னு. கூட போன நண்பர் சொன்னாராம், ஆமா நான் சின்ன மினி குர்ஆன் பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம், எப்ப உங்களுடைய இறை வசனம் வேத வசனம் இருக்குதோ அந்த இடத்துல என்னுடைய இந்த மந்திரங்கள்லாம் வேலை செய்யாது, இதை நீங்க அப்புறப்படுத்தினா தான் அதுல எனக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சாங்களாம். எப்போ குர்ஆனுடைய சக்தி இது போன்ற ஒரு அசத்தியமான ஆட்களுடைய வேலைகளை தடுக்கின்றதோ, கண்டிப்பாக அதையே நம்ம வேற இடத்துலயே போய் தேடணும், இந்த குர்ஆனையே ஓதி தேடலாமே என்பதாக அவங்க திரும்பி விட்டார்கள். மௌலானா சுல்தான் சொன்னாங்க,
அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, மங்கி விட்டது, ஒழிந்து விட்டது என்று. உலகிலே எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த குர்ஆனும் குர்ஆனுடைய வாழ்க்கையும் குர்ஆனுடைய ஞானமும் குர்ஆனுடைய வாழ்க்கையும் இருக்குமோ அல்லாஹ் அங்கே சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான், அசத்தியங்கள் அங்கே ஒழிந்தே தீரும். இதற்கு ஏராளமான உதாரணங்களும் பாடங்களும் இருக்கின்றன. ஒரு பெரியார் ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய கபிரஸ்தான் மையத்தாங்கரை அதை கடந்து சென்றார். நின்று துவா ஓதினார், குர்ஆனை ஓதினார், சவாபை ஏற்றி வைத்தார். பிறகு அங்கிருந்து கடந்து சென்று விட்டார். சென்று ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் அதே ஊருக்கு திரும்பி வந்தார். திரும்பி வந்து அதே கபிரஸ்தானிலே நின்று மையத் அடங்கி இருக்கக்கூடிய மையத்துகளுக்காக குர்ஆனை ஓதி ஈசா சவாப் செய்தார். பிறகு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்திலே கேட்டார், சமீபத்தில் இந்த கபிரஸ்தானில் ஏதாவது சம்பவம் நிகழ்ந்ததா, புதியதாக ஏதாவது நடந்ததா என்று கேட்க, எதுவும் புதியதாக சம்பவம் நடக்கவில்லை என்று சொல்ல, இங்கும் அங்குமாக விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிலர் சொன்னார்களாம், ஆமாம், ஒரு வாரம் முன்னதாக ஒரு வாலிபர் இறந்து விட்டார், அவரை இங்கே அடக்கினார்கள், ஒரு பெரிய கூட்டம் திரளாக வந்தது, அடக்கி சென்றார்கள் என்று சொல்ல, அந்த வாலிபர் யார், என்ன பெயர், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டார்கள். அந்த விவரங்களையும் சொன்னார்கள். யதார்த்தமாக இறந்த வாலிபர் சிறிய வயதாக இருந்தாலும் அவர் குர்ஆனை மனனம் செய்திருந்தார். இள வயதிலே இறந்து விட்டார். அந்த பிரிந்த துயரத்திலே அந்த குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தன. அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், நான் ஏன் இதை விசாரித்தேன் என்றால், ஒரு மாதத்திற்கு முன்பு நான் வந்து இங்கே குர்ஆனை ஓதி ஈசா சவாப் செய்த போது இந்த கபிரஸ்தானில் இருக்கக்கூடிய அநேக மையத்துகளுக்கு, மௌத்தாக்களுக்கு கபருடைய வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, பெரும் கூச்சலாக இருந்தது, குழப்பமாக இருந்தது, அதை கேட்கவே மனம் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நான் வந்து குர்ஆனை ஓதி ஈசா சவாப் செய்யும் பொழுது அது போன்ற எந்த ஒரு சப்தமும் இல்லை, கூச்சலும் இல்லை, தண்டனையும் இல்லை. என்னவென்று நான் காரணத்தை தேடி பார்த்த போது நீங்கள் சொன்னீர்கள் ஒரு ஹாஃபில் இறந்து விட்டார் என்று. இந்த ஹாஃபில் இறந்த பரக்கத்திலே, அவரை அடக்கிய பரக்கத்திலே, இந்த கபிரஸ்தானில் இருக்கக்கூடிய மையத்துகளுக்கு 40 நாள் வரை கபருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் நீங்க ஆக உயர்ந்த பாடத்திட்டத்துல உங்க பிள்ளைகளை சேர்த்தி உயர்ந்த பட்டங்களை பெற வச்சு அவங்கள அமெரிக்காலேயே, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவிலேயே ஒரு உயர்ந்த பதவியில போஸ்ட்ல போட்டு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அதுக்கு மேல சம்பளங்கள் கிடைக்கிறது போல வச்சா கூட இந்த குர்ஆன் ஓதுன ஹாஃபிதுகளோ, யாருடைய நெஞ்சங்கள்ல குர்ஆன் இருக்குதோ, குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்குதோ, அவர்கள் இந்த உலகத்துல என்ன அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உதவிகளை தேடி தரலாமோ, கபர்ல என்ன உதவிகளை பாதுகாப்புகளை தேடி தரலாமோ, கியாமத்துல மனுஷன்ல என்ன உதவிகளை பாதுகாப்புகளை தேடி தரலாமோ, அத இதை போன்ற எவர்களாலும் தேடித்தர முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு கயிறுகளை பரக்கத்திலே குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். குடும்பங்களிலே நிம்மதியை தருகின்றான், வருமானங்களிலே பரக்கத்தை தருகின்றான், வயதுகளிலே பரக்கத்தை தருகின்றான், உள்ளங்களிலே நட்புகளை தருகின்றான், அன்பையும் பரஸ்பரத்தையும் அல்லாஹ் தஆலா போடுகின்றான். இதற்கு ஏராளமான சம்பவங்கள் நிகழ்காலத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முபாரக்கான ஒரு மதரசா ஆரம்பமாகிறது. இங்கே குர்ஆனை ஓதி கொடுக்கப்படும், குர்ஆனை திருத்தி தரப்படும், குர்ஆனை மனனம் செய்விக்கப்படும். இளம் பிள்ளைகள் இளம் நெஞ்சுகளிலே, பிஞ்சு நெஞ்சுகளிலே அல்லாஹ்வுடைய இந்த கலாமின் வசனங்களை அவர்கள் தக்க வைப்பார்கள், நினைவாற்றலை கொண்டு அதை மனனம் செய்வார்கள்.
அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹைர்களையும் பரக்கத்துகளையும் தருவான், ஹிதாயத்தின் கதவுகளை திறப்பான். உள்ளத்திலே நேசங்களை ஏற்படுத்தி, இணக்கங்களை ஏற்படுத்தி, குடும்பங்களிலும் சமயத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கங்களை நீக்கி வைப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட உன்னதமான மதரசாவாக இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. இதற்காக பாடுபடக்கூடிய ஹஜ்ரத் மௌலானா லுக்மான் சாஹிப் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முழு உதவிகளை செய்து பாதுகாப்பையும் தந்து நாளொருமை பொழுதொரு வண்ணமாக இந்த மதரசா முன்னேறுவதற்கான காரணங்களை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحيم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا شفينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا شفينا مولانا محمد وبارك وسلم صلاة وسلام تكون لك رضاه ولحقه أداء دائمة بدوام ملك الله. اللهم ارحمنا بالقرآن العظيم واجعله لنا إماما وهدى ورحمة. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وآناء النهار واجعله لنا حجة يا رب العالمين. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم نبر قلوبنا وقبورنا بالقرآن الحكيم. اللهم زين أخلاقنا وأعمالنا وأصواتنا بالقرآن الحكيم. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور أبصارنا وجلاء أحزاننا وذهاب همومنا. اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا. رب زدني علما رب زدني علما رب زدني علما وارزقني فهما. الحمد لله على كل حال ونعوذ بك من حال أهل النار. يا الله எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயா. இன்று ஆரம்பிக்கப்பட்ட உன்னுடைய கலாம நஃப்சி, கலாம அபதி, கலாம தாத்தி, யா அல்லாஹ் இதனுடைய திலாவத்துகளை கபூல் செய்வாயா, கிராத்துகளை கபூல் செய்வாயா, சிறந்த பிதாயத்தாக இதை கபூல் செய்வாயா, அழகான நியாயத்திற்கு கொண்டு செல்வாயா. யா அல்லாஹ் எந்த வசனங்களின் பரக்காத்துகள் லா நிஹாயத் அல்லஹா என்று இருக்கின்றதோ அந்த பரக்காத்துகளை குர்ஆனை ஆரம்பித்த இந்த பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளுக்கும் இதற்கு ஏற்பாடு செய்த யா அல்லாஹ் இதனுடைய நிர்வாகிகளுக்கும் காலமெல்லாம் நிரந்தரமாக நீ வழங்குவாயா. இந்த மதரசாவை கபூல் செய்வாயா, இந்த மாஹவுலை கபூல் செய்வாயா, இந்த ஊர் மக்களை கபூல் செய்வாயா, இதற்கு உதவி செய்பவர்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் இந்த இளம் பிள்ளைகள் சிறு வயதிலே இன்று சில ஆயத்துக்களை ஓதி ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்களையே நாளடைவையை சிறந்த ஹாஃபிதுகளாக கபூல் செய்வாயாக, சிறந்த காரிகளாக கபூல் செய்வாயாக, சிறந்த ஆலிம்களாக கபூல் செய்வாயாக, சிறந்த ஃபாதில்களாக கபூல் செய்வாயாக, சிறந்த உலக ஞானம் பெற்றவர்களாகவும் கபூல் செய்வாயாக, சிறந்த தாயிகளாக கபூல் செய்வாயாக, சிறந்த ஆரிஃபீன்களாக கபூல் செய்வாயாக, சிறந்த தாக்கிரீன்களாக கபூல் செய்வாயாக, சிறந்த ஷாகிரீன்களாக கபூல் செய்வாயாக, சிறந்த நாசிஹீன்களாக கபூல் செய்வாயாக. இதற்கு ஒத்துழைக்கக்கூடிய எல்லோருக்கும் இருலோக பாக்கியங்களையும் சஆதத்களையும் லேசாக்கி தருவாயாக. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله صلى الله عليه وسلم. آمين. அல்ஹம்துலில்லாஹ். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். رب يسر ولا تعسر
ولا تحصي وتمم بالخير وتمم بالخير وبك نستعين وبك نستعين يا فتاح يا فتاح سبحانك سبحانك لا علم لنا لا علم لنا إلا إلا ما علمتنا ما علمتنا إنك إنك أنت العليم الحكيم عليم حكيم رب اشرح لي صدري صدري ويسر لي أمري أمري واحلل عقدة من لساني يفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم الرحمن الرحيم مالك يوم الدين مالك يوم الدين إياك نعبد إياك نعبد وإياك نستعين وإياك نستعين اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم غير المغضوب عليهم ولا الضالين ولا الضالين آمين آمين بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم اقرأ اقرأ باسم ربك الذي بسم ربك الذي خلق خلق الإنسان خلق الإنسان من علق من علق اقرأ اقرأ وربك ربك الأكرم الأكرم الذي الذي علم علم بالقلم بالقلم علم الإنسان علم الإنسان ما لم يعلم ما لم يعلم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ألف لام ميم ذلك الكتاب ذلك الكتاب لا ريب فيه لا ريب فيه هدى للمتقين هدى للمتقين الذين الذين يؤمنون يؤمنون بالغيب بالغيب ويقيمون الصلاة ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون ينفقون والذين يؤمنون يؤمنون بما بما أنزل أنزل إليك إليك وما وما أنزل أنزل من قبلك ينفقون وبالآخرة والآخرة هم هم يوقنون يؤمنون أولئك أولئك على على هدى هدى من ربهم ربهم وأولئك أولئك هم هم المفلحون المفلحون صدق الله صدق الله مولانا العظيم العليم اللهم اللهم فقهنا تكون في الدين في الدين وعلمنا علمنا القرآن القرآن الحكيم الحكيم اللهم ارحمنا اللهم ارحمنا بالقرآن بالقرآن العظيم الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا شفينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا وشفيعنا مولانا محمد وبارك وسلم صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام الله اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي فيها معادنا اللهم وفقنا لما تحبه وترضى واجعل آخرتنا خيرا من الأولى
رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب اللهم أحيي الدين كله في مشارق الأرض ومغاربها واستعمل هذه المدرسة لذلك وعلى هذه المدرسة لذلك اللهم اهدنا واهد بنا واجعلنا سببا لمن اهتدى واجعل هذه المدرسة سببا لذلك اللهم احفظنا من بين أيدينا ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوقنا ونعوذ بعظمتك أن نقتال من تحتنا اللهم تقبل دعاءنا كما تقبلت دعاء إبراهيم عليه الصلاة والسلام عندما دعاك ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون اللهم اجعل أفئدة الناس تهوي إلينا وإلى هذه المدرسة وارزقهم من الثمرات والعلوم والهدايات لعلهم يشكرون ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله المولانا العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من علم لا ينفع صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقل أنيتم الله ركي سندم ஈரலக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. பிரயோஜனமான கல்விகளை பெற்ற நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த கல்விங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஹசரத் அவர்கள் பேசுறதுக்கு வழி கொடுத்துட்றேன். கரூர்ல இருந்து நிறைய ஊர்களுக்கு ஒரு நபர் என்ன செய்யறாரு, பிரச்சாரத்துக்குன்னு போறாரு, ஓட்டு கேட்கறதுக்காக வேண்டி. ஒரு நடிகர், அப்படித்தானே? இன்னைக்கு நடிகரை பத்தி பேசினாதான் ஒரு கைத்தட்டலையாவது வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. ஏன்னா நம்மளுக்கு மத்தியில உண்டான இருக்கக்கூடிய கல்வி ஞானங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நல்ல புர்கா போட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லுது, என் புருஷனை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். வீடியோல பாக்குறோமா இல்லையா?
ஆனா நம்ம இந்த ஊர் மக்கள் அப்படி அல்ல அப்படிங்கறத நிரூபிக்கும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெண்களுடைய வருகை நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. ஏன்னா பெண்கள் தாய்மார்கள் அப்படிங்கிறவங்க தான் முதல் தாய்மடி அப்படிங்கிறத மதரசாவை மக்தபு மதரசாவினுடைய துவக்கமே தாயினுடைய மடிதான். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தை பார்வை இல்லாமல் இருக்கிறது. அந்த தாய் மடியில வச்சு அழுகுறாங்க அழுகு துவா செய்யறாங்க, என் பிள்ளைக்கு பார்வை வரணும் ரப்பே, பார்வையை கொடு, மார்க்கத்தினுடைய கல்விகளை எல்லாம் கற்பதற்கு இலகுவாக இந்த பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு துவா செய்யறாங்க. அந்த பிள்ளைக்கு பார்வை வந்துச்சு. அவங்கதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்க இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. குர்ஆனுக்கு அடுத்து நாம எதை ரொம்ப புனிதமாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீசுகளை தொகுத்து எழுதிய அந்த புகாரி இமாம் அவர்களுடைய தாயார் கேட்டதற்கு இணங்க அல்லாஹ் தஆலா அந்த கண் பார்வைய என்ன செஞ்சான்னா அந்த புகாரி இமாம் அவர்களுக்கு கொடுத்ததை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். ஆக எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் தீனுல் இஸ்லாத்துல தான் பிறக்குதுங்கிறது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அந்த கூற்று உண்மை. ஆனால் அதை நிரூபிப்பது தாய்மார்கள் தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த சிறு பிள்ளை பிராயம் நமக்கு உதாரணமாக அமையுதுங்கிறத நாம ஞாபகத்துல வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுல ரொம்ப சிரமப்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் சிரமத்தை அனுபவித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மட்டுமல்ல, நபிகளை எவர்கள் எல்லாம் ஏற்றார்களோ எல்லோரும் சிரமப்பட்டாங்க. நம்ம அந்த சிரமங்களை எல்லாம் இங்க ஒன்னா விவரிக்கணும்னு அவசியம் இல்லை, லேஸ் மாட்டா சொன்னாலே எல்லாரும் விளங்கிக்கிடுவோம், அப்படித்தானே? அவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருந்த நேரத்திலும் கூட அந்த தோழர்களுக்கு தீனுல் இஸ்லாம கத்துக்கிடணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக அமைந்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் வச்சு ஆலோசனை பண்றாங்க. நம்ம இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு, அதனை கேட்பதற்கு, மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடமும் இல்லையே, எந்த இடத்தை அப்படி தேர்வு செய்யலாம்னு சொல்லி தங்களுக்கு மத்தியில ஒரு சிறு ஆலோசனையை வைக்கும் பொழுது ஒரு வாலிபர் எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீடை நான் அதுக்கு தர்றேனே, என்னுடைய வீடை நீங்க பயன்படுத்திக்கிடலாமே அப்படின்னு சொல்லி மனமுவந்து தன்னுடைய வீட்டுல நபியவர்கள் வரணுங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய வீடு மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படணும்னு சொல்லி அந்த தோழர் ஆர்வமாக அங்கு அந்த வாலிபர் கொடுத்தார். அவருடைய பெயர் தான் அர்க்கம் என்பதாக சொல்வார்கள். அர்க்கம்னு சொன்னா ரொம்ப மூர்க்கத்தனமானது, கொடுமையான விஷமுடையது, பாசக்கார பயன் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி அர்த்தத்திலேயே அது பொருந்தும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு அர்க்கம்ங்கிற அந்த பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த வாலிபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, என்னுடைய வீட இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கும் இடமாக தாங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு நபி இடத்துல ஒப்படைத்தார்கள். அதுதான் தாருல் அர்க்கம் என்ற முதல் மதரசா. கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த பேருல இங்க நம்ம ஊர்ல இந்த தாருல் அர்க்கம் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கலை கல்லூரி இன்றைய தினம் நாம் துவங்குகிறோம். தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில அனுப்பி இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்க ரொம்ப முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்வேன். கியாமத்து நாளையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே சில விஷயங்களை டெமோ காட்டி இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது கியாமத்து நாளையில் சிலர்கள் தனியா மேடை போட்டு அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்குன்னு மேடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மேடைகளில் ஒய்யாரமான சிம்மாசனங்கள் போடப்பட்டிருக்கும். அதுல ரொம்ப கம்பீரமாக அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி ராஜா ராணி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தலையில கிரீடம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய பிரகாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா சூரியனுக்கு ஈக்குவலான பிரகாசம் இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த பிரகாசத்தை பார்த்துவிட்டு மற்ற மக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வார்களாம், இவர்கள் நபிமார்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு விளங்கிக்கிறாங்களாம். அந்த அளவிற்கு கியாமத்து நாளையில கண்ணியம் செய்யப்படக்கூடிய சிலர்களை மக்கள் பார்ப்பாங்க.
இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவர்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிகள் ஆலிம்கள், இவர்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொண்டவர்கள்ங்கிறது அங்கு விளக்கமாக சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட அதாவது பிள்ளைகள் கற்றுக்கொண்டதனால் பெற்றோர்களுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த மதரசாவினுடைய முக்கியமான குறிக்கோள். அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறக்கூடிய, இதுல இருந்து அதிகமான மாணவர்கள் உருவாகக்கூடிய, கல்விகளை கற்று அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல உலமாக்கள் உருவாகக்கூடிய நல்ல வீடாக, நல்ல மதரசாவாக அல்லாஹ் தஆலா இதனை கபூல் செய்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சேலத்திலிருந்து நம்ம மதரசாவினுடைய இந்த விழாவிற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மெய்னார் முகமது பாக்கவி ஹசரத் அவர்கள் இங்கு சிறப்புரையாற்ற நான் அழைக்கிறேன். على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل بدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كن عالما أو متعلما أو سامعا أو ناصرا ولا تكن خامسا. رواه الطبراني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் பாக்கியங்களிலே சிறந்த பாக்கியமான புனித ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் புனித ஜியாரத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் நிறைவாக வழங்குவானாக. அல்லாஹுவின் பேரருளால் திருச்சி மாநகரத்தில் குலாம் அலிகான் நகர் அரியாவூர் ஒத்தக்கடையில் ஓர் அற்புதமான மதரசா, இஸ்லாமிய கலை கல்லூரி தாருல் அர்கம் என்ற பெயரிலே துவக்கம் பெற்றிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிறுவனத்தை கபூல் செய்வானாக. இந்த நிறுவனத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கக்கூடிய, இந்த நிறுவனத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி சல்மான் ஹஜரத் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக.
அவர்களோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக பாக்கியங்களை நிறைவாக தந்தருவானாக. இம்மதரசாவிலே பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக பாக்கியங்களையும் நிறைவாக தந்தருவானாக என்று துஆ செய்தவனாக உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு கடமைகளை சொல்லி இருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு கடமைதான். ஆனால் இந்த கடமைகளுக்கு முன்னாடியே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியை கற்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி காட்டினான். அல்லாஹ் நினைத்திருந்தால் தொழுகையை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் நினைத்திருந்தால் நோன்பை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் நினைத்திருந்தால் ஜகாத்தை பற்றி சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வணக்கங்களுக்கு முதலாவதாக உங்கள் மீது கடமை கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனுடைய முதல் வசனமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக் இந்த சூராவை அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கி வைத்தார். வாங்க சொல்லி முடிக்கட்டுமா? முதல் வார்த்தையாக இக்ரா, நபியே நாயகமே நீங்கள் ஓதுவீராக என்றுதான் சொன்னார். நீங்கள் தொழுவீராக, நோன்பு வைப்பீராக, ஜகாத் கொடுப்பீராக அல்லாஹ் சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வணக்கங்கள் செய்வதற்கு அதை பற்றி உண்டான கல்வி நமக்கு அவசியம், அதை பற்றி உண்டான புரிதல் நமக்கு அவசியம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே முதல் வார்த்தையாக சொல்லி காட்டினான், இக்ரா, நபியே நீங்கள் ஓதுவீராக என்று சொன்னான். ஓதுவதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓதுதல் என்று சொன்னால் நாம் அதனுடைய அர்த்தங்களை புரியாமலேயே ஓதலாம். படிக்கிறது என்று சொன்னால் அர்த்தங்களை புரிந்துதான் படிக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுக்கு தனி சிறப்பு வைத்திருக்கிறார். குர்ஆனை ஓதத்தான் தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்துவிடும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே இக்ரா, நபியே நீங்கள் ஓதுவீராக, குர்ஆனை நான் எப்படி இறக்கி வைத்தனோ அதையே நீங்கள் ஓதுவீராக. அதனுடைய அர்த்தங்களை புரிய வேண்டும் என்பது கட்டாயமில்லை. குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொன்னால், அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது 3 எழுத்தாக இருந்தாலும் உங்களுக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக நாம் குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்தையும் ஓதுகின்ற பொழுது அதற்கு நன்மைகள் எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஃபர்து ஐன், கட்டாய கடமையாக இருக்கிறது. உலக கல்வி என்பது ஃபர்லே கிஃபாயா, ஒரு சிலர் படித்தாலே போதும். ஆனால் மார்க்க கல்வியை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லி காட்டினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை, ஃபர்து என்ற வார்த்தையை சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்க கல்வியை கற்பது முழுமையாக கற்று ஆலிமாகலாம். போதுமான அளவுக்கு தொழுகை எப்படி தொழுக வேண்டும், நோன்பு எப்படி வைக்க வேண்டும், ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும், ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், போதுமான அளவுக்கு மார்க்கத்தை தெரிவது ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த கல்வியை கற்பது என்பது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உத்ருபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ்தி, நீங்கள் கல்வியை தாயின் மடியிலிருந்து மன்னரை கபர் வரைக்கும் நீங்கள் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எனக்கு முன்னால் பேசிய
மௌலானா அவர்கள் மக்காவிலே ஆரம்பிக்கப்பட்ட மதரசா தாருல் அர்கம், அந்த மதரசாவை பற்றி மிக அழகாக அதனுடைய வரலாறை சொல்லி காமித்தார்கள். அந்த மக்காவிலே ஆரம்பித்த அந்த மதரசாவுடைய பெயரைத்தான் இந்த மதரசாவுக்கும் வைத்திருக்கிறார்கள். தாருல் அர்கம் கலை கல்லூரி என்று மிக அற்புதமான முறையிலே வைத்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு படிக்காதவர்கள் 10 பேர் ஜெயிக்கலாம், ஆனால் படித்தவர்கள் தான் 100 பேர் 1000 பேர் ஜெயிக்கிறார்கள். ஆக வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, நாம் படிக்க வேண்டும், கல்வியாளராக ஆக வேண்டும். இதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்கு முதல் கட்டளையாக சொன்னார், நபியே நாயகமே, நீங்கள் சமூக மக்களை சந்தித்து நீங்கள் நல்லதை சொல்லி கெட்டதை விளக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். முதலிலே நீங்கள் ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். இந்த பகுதியிலே இந்த தாருல் அர்கம் என்ற இந்த மதரசாவிலே மாணவர்கள் வந்து படிக்கின்ற பொழுது இங்குள்ளவர்களுக்கும் அந்த பிரதிபலிப்பு ஏற்படும், அந்த குணாதிசயம் ஏற்படும். இப்பகுதி மக்களும் கல்விமான்களாக, கல்வி அறிந்தவர்களாக மாறி போவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிஞராக வந்தவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை போன்ற ஒரு சிறந்த அறிஞர்கள் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொல்கிறார்கள் கல்வி கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எழுதிய யஹ்யா உலூமுத்தீன் என்ற ஒரு நூலை இன்றைக்கும் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்திலே போதிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களும் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையை சிறந்தவர்களாக மாறுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய கல்வி கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், லைஸ யதீமுல்லதீ கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம பிலா இல்மி வலா அதபி. ஒரு அனாதை என்பவன் தாய் தந்தை இறந்தவன் அனாதை அல்ல, மாறாக கல்வியும் ஒழுக்கமும் யாருக்கு இல்லையோ அவன்தான் அனாதை என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப தாய் தந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தையை அனாதை குழந்தை என்று சொல்கிறோம், எத்தீம் என்று சொல்கிறோம். ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உண்மையிலே அந்த குழந்தை எத்தீம் அல்ல, அந்த குழந்தைக்கு கல்வியும் அதமும் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைதான் எத்தீமான குழந்தை, அனாதையான குழந்தை என அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக இந்த மதரசாவிலே வந்து படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு கால தாய் தந்தை இல்லாமல் அல்லது தந்தை இல்லாமல் அல்லது தாய் இல்லாமல் ஒரு எத்தீமான குழந்தையாக இங்கே வந்து படித்தாலும் அவர்கள் படிப்பின் மூலமாக, கல்வியின் மூலமாக எத்தீம் என்ற பெயரில் இருந்து அவர்கள் நீங்குகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே தாயந்தை பெற்றவர்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இம்மதரசாவிலே குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஒரு பிரதான காரியமாக இருக்கும். குர்ஆனை யார் கற்றுவிடுகின்றார்களோ அவர்கள்தான் சமூகத்தை சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை யார் கற்றுவிடுகின்றாரோ அவர்தான் சமூகத்திலே சிறந்தவர் என்று சொல்வார்கள். ஆக இந்த சமூகத்திலே மேலானவர்களை, உயர்ந்தவர்களை, சிறந்தவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த மதரசாவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், லா துஃபாரிகில் கலம ஃபஇன்ன ஃபீஹா வஅலியா கைருன் இலா யௌமில் கியாமா. ஓ தோழர்களே, நீங்கள் என்றைக்கும் பேனாவை பிரியாதீர்கள், பேனாவுடைய வாழுங்கள் என்று சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் பேனாவை நீங்கள் வைத்திருப்பதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது, கியாமத்து நாள் வரைக்கும், உலக அழி வரைக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேனாவை பிரிந்து வாழாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் சிலர் எப்பவுமே பேனாவை ஜோப்பில் குத்தி வச்சிருப்பாங்க. ஒரு ஜோப்பிலேயே குத்தி வைக்கிறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. நாம் பேனாவை பிரிந்து வாழவே கூடாது. பேனா என்பது கல்வி ஊட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேனாவை பிரிந்து வாழாதீர்கள், பேனாவோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து எப்ப பார்த்தாலும்
நிறைய பேனா கொண்டு வருவான். அப்ப வாத்தியாரு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்க பையன் மற்றவருடைய பேனாலையா திருடிட்டு வந்துடுறான், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அவங்க அப்பா சொன்னாராம், நான் ஆபீஸ்ல இருந்து பேனா கொண்டாந்து கொடுக்குறேனே, அது உனக்கு பத்தாதா அப்படின்னு. உனக்கு அடிக்கடி நான் ஆபீஸ்ல இருந்து பேனாவை கொண்டு வந்து கொடுக்குறேனே, அது உனக்கு பத்தாதா, ஸ்கூல்ல வேற நிறைய பேனா எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப வாத்தியார் கேட்டாராம், ஆபீஸ்ல இருந்து பேனாவை நீங்க எப்படி எடுத்துட்டு வர்றீங்க? ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பேனாவை எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு. உங்க மூலம் உங்க பையனுக்கும் பத்திக்கிருச்சு அப்படின்னு. நீங்க ஆபீஸ்ல இருந்து பேனாவை ஆட்டையை போட்டு வர்றீங்க, உங்க பையன் இங்க ஸ்கூல்ல பேனாவை ஆட்டையை போட்டுறான், நீங்க ரெண்டு பேருமே திரும்ப வேணும் என்று சொல்லி காமித்தாராம். ஆக கல்வியாளர்களுக்கு பேனா என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொன்னார்கள், ரப்பி ஸித்னி இல்மா, ரச்சஹா, எனக்கு கல்வியை நீ அதிகமாக்குவாயாக. இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்பார்கள், ரப்பி ஸித்னி இல்மா என்று. சஹாபாக்களிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக சிறந்த சஹாபியாக மாறினார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிர்களுக்கெல்லாம் தலைவராக, குர்ஆனுடைய விரிவுரைக்கு அதிகமாக விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையின் தந்தையாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே இந்த ரப்பி ஸித்னி இல்மா என்ற இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 100 முறை தஸ்பீஹ் செய்யற மாதிரி செய்வாங்க. அப்ப நாமும் இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கும் அறிவு நாணங்கள் பொங்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு நாள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தந்தை வருகின்றார், தன்னுடைய மகனை பத்தி புகார் சொல்றார். கலீஃபா அவர்களே, என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கிறதே இல்லை, என்னுடைய மகன் எனக்கு அடங்கிறதே இல்லை, எனக்கு கட்டுப்படாமல் வாழுகின்றான், அவனை அழைத்து வருகிறேன், அவனுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று மகனை அழைத்து வந்து முன்னால் நிப்பாட்டுகிறார் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மகனிடத்திலே, அந்த பிள்ளை இடத்திலே சொல்லுகின்றார்கள், நீ உன் தந்தை இடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், உன் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த மகன் குறுக்கிட்டு சொன்னார், என்னுடைய தந்தை என்னுடைய கடமைகளை செய்யவில்லை, அழகான பெயர் வைக்கணும், ஆனா என்னுடைய தந்தை எனக்கு அர்த்தமில்லாத பெயரை வைத்திருக்கிறார், ஜூலி என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஜூலி என்று சொன்னால் மலவண்டுன்னு அர்த்தமா? என்னை எல்லா அரபுகளும் கேலி செய்கிறார்கள், மலவண்டு மலவண்டு கேலி செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாய் இருக்கிறாரே, அவர் எனக்கு இதுவரைக்கும் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை. காரணம், என்னுடைய தாய் ஒரு காபிரான பெண்ணாக இருக்கிறார், இவர் காபிரான பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய தந்தை மதரசாவுக்கு அனுப்பவே இல்லை, என்னுடைய தந்தை எனக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்ன பொழுது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகார் சொன்ன அந்த தந்தையை கண்டித்தார்கள். உங்களுடைய மகனுக்கு அழகான பெயர் வையுங்கள், உங்களுடைய தாய் உங்களுடைய மனைவியை இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய மகனுக்கு நீங்கள் மதரசாவை காட்டிக் கொடுங்க, மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அழகான உபதேசங்களை சொல்லி கலீஃபா அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். ஆக பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைத்து அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்கின்ற மனப்பான்மையில் தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக மாற்றி விடுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள், நெருப்பு வணிகர்களாக மாற்றி விடுகிறார்கள். ஆக ஒரு குழந்தை நல்லவனாகவும் கெட்டவனாக மாறுவதும் பெற்றோருடைய வளர்ப்பினிலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும், கெட்ட வழியை அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது, மக்காவை வெற்றி அடைந்த பொழுது லுஹர் நேரத்திலே காபத்துல்லாவிலே ஏறி சையதுனா பிலால் இல்லா பாங்கு சொன்னாங்க. சையதுனா பிலால் இல்லாதல பாங்கு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னாங்க. இந்த பாங்கை கேட்ட மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் கேலி செய்தார்கள். அதிலே
அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய காபிரான சிறுவர் மிமிக்ரி பாங்கு சொன்னார். இங்க பாங்கு சொன்னா அங்க பாங்கு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பாங்கையும் கேட்கிறாங்க. கேட்டா பிலாலுடைய பாங்கை விட அபு மஹ்தூராவுடைய பாங்கு ரொம்ப அருமையா இருக்கு, குரல் அருமையா இருக்கு. ஆனா அவர் காபிரான சிறுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாம் உமர் இல்லாவை அழைத்து சொன்னாங்க, அந்த சிறுவரை அழைச்சிட்டு வாங்க, பாங்கு நல்லா சொல்றாரு, கேலி பாங்கு சொன்னாலும் நல்ல பாங்க சொல்றாரு, குரல் நல்லா இருக்கு. உருதுல சொல்லுவாங்க, ஜிஸ்கே பாஸ் கல்லா ஹை உஸ்கே பாஸ் அல்லாஹ் ஹை. யாருக்கு குரல் இருக்கிறதோ, குரல் வளம் இருக்கிறதோ, குரல் இனிமை இருக்கிறதோ, அவரோடு அல்லாஹ் இருக்கிறான், அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப குரல் அழகா இருக்கு. அந்த பையனை போய் கூட்டு வாங்கன்ட்டாங்க. உமர் இல்லாததுல அந்த பையனை கூட்டு பார்த்தாங்க, அவன் வரமாட்டேங்கிறான். உடனே அவங்க தூக்கி தோல்ல வச்சு கொண்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காஃபிரான சிறுவரிடத்திலே திரும்பவும் பாங்கு சொன்னாங்க. திரும்பவும் பாங்கு சொன்ன பொழுது அவருடைய குரல், அந்த சிறுவருடைய குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, நீ மட்டும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இந்த காபத்துல்லாஹ்ல நீ இந்தாப்பா பாங்கு சொல்லுவ. உன்னுடைய குடும்பத்தினர்கள் தான் கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தினர்கள் தான் இங்கே பாங்கு சொல்லுவார்கள். அதற்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். பிறகு காபத்துல்லாவிலே அவர் முஅத்தினாக மாறினார். அவருடைய குடும்பத்தினர்கள் தான் அழகான குரலில் இன்று வரைக்கும் காபா ஷரீஃபிலே பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திறமையை மதித்தார்கள். யாருக்கு திறமை இருக்கோ அந்த திறமையை பாராட்டி அவர்களிடத்திலிருந்து வேலை வாங்கிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை புரிந்த சஹீஹ் புகாரி என்ற ஒரு கிதாப், அதுதான் இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கிறது. குர்ஆன் உலகத்திலேயே சிறந்த வேதம். அதற்கு அடுத்து ஒரு சிறந்த ஒரு கிதாப் இருக்கு என்று சொன்னால் அது புகாரி ஷரீஃப் தான். அந்த புகாரி ஷரீஃபை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுதுமே படித்துக் கொண்டிருப்பார்களாம், படித்துக் கொண்டிருப்பார்களாம் புகாரி ஷரீஃபை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாத்த கஸ்ஸாலி வஃபி ஸத்ரிஹி புகாரி, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது புகாரி ஷரீஃப் அவருடைய நெஞ்சிலே கலந்ததாம். அந்த அளவுக்கு கல்வியிலே அவர்கள் தாகத்தோடு இருந்திருக்கின்றார்கள், ஹதீஸ் படிப்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைக்கு உலகம் போட்டு மேதையாக திகழ்கிறார்கள். ஒவ்வொரு மதரசாவிலையும் இமாம் கஸ்ஸாலியுடைய கல்வி வேண்டும் என்று மாணவர்கள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் அந்த கஸ்ஸாலிக்காக வேண்டி கவிதையை படிக்கின்றார்கள். யா ரப்பி ஆத்தி லனா இல்மன் வ ஃபஹமன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைல் கஸ்ஸாலி. எங்களுடைய ரட்சகா, எங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து விடு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்ததை போன்று எங்களுக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்து விடு என்று கவிதை படித்துதான் வகுப்பை துவங்குகிறார்கள் ஒவ்வொரு மதரசாவிலையும். அந்த அளவுக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த தாருல் அர்கம் என்ற இந்த மதரசாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய கஸ்ஸாலி இமாம்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. கியாமத் நாள் வரை அவர்கள் மூலமாக இந்த தீன் இஸ்லாத்தை எல்லா மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பானாக. அருமையானவர்களே, சஹாபாக்களிலே மிகப்பெரிய கல்விமானாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், ஆனா மதீனத்து இல்மி வ அலியின் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், அதன் நுழைவாயில் அலி ரலியல்லாஹு என்று சொல்லி காமித்தார்கள். அத்தகைய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவை பார்த்து, கல்வியை பார்த்து மதீனாவை சுற்றி வாழக்கூடிய யூதர்கள் போராமைப்பட்டார்கள். உலகத்திலே அதிகமாக அறிவு கொடுக்கப்பட்டவங்க யாருங்க? யூதன் தான். யூதன் எங்க இருக்கா? இஸ்ரேல்ல இருக்கான். இப்ப இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்குல்ல. உலகத்திலே அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? யூதர்கள். அந்த யூதன் அலியல்லாவுடைய அறிவை பார்த்து போராமைப்பட்டு சில கேள்விகளை கேட்டான். அந்த யூதன் முதலாவதாக கேட்டார், மாஹுவல் வாஹிது லா சானியலா, ஒன்று இருக்கிறது இரண்டு இல்லை, அது என்னன்னு கேட்டான். இரண்டாவதாக கேட்டான், மாஹுமா இஸ்னானி லா சாலிசலா, இரண்டு இருக்கிறது மூன்று இல்லை, அது என்ன என்று கேட்டான். மூன்றாவதாக கேட்டான், மாஹுமு ஸலாஸத்து லா அர்பஅத லஹும்,
3 இருக்கிறது 4 இல்லை அது என்ன என்று கேட்டார். அடுத்து கேட்டான் மாஹுமு ராபிஅத்து லா ஹாமிஸ லஹும் 4 இருக்கு 5 இல்ல அது என்ன என்று கேட்டார். மாஹுமல் ஹாமிஸத்து லா சாபிஸ லஹும் 5 இருக்கிறது 6 இல்லை அது என்ன என்று கேட்டார். அடுத்து கேட்டான் மாஹுவ சித்தத்து லா சாபிஆ 6 இருக்கிறது 7 இல்லை அது என்ன என்று கேட்டார். மாஹுவ சபஅத்து லா சாமினலா 7 இருக்கிறது 8 இல்லை அது என்ன என்று கேட்டார். அடுத்ததாக மாஹுவ சமானியத்து லா தாசியலா 8 இருக்கிறது 9 இல்லை அது என்ன என்று கேட்டார். மாஹுவ திஸ்அத்து லா ஆஷிர லஹும் 9 இருக்கிறது 10 இல்லை அது என்ன என்று கேட்டார். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொன்னார்கள். 1 இருக்கிறது 2 இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கான், 2 இல்லை என்று சொல்லி காமித்தார். 2 இருக்கிறது 3 இல்லை என்று சொன்னால் அல்லைலு வன்னஹார் பகலும் இரவும் 2 தான், 3வது இல்லை என்று சொன்னார்கள். 3 இருக்கிறது 4 இல்லை என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பயணத்திலே செல்கின்ற பொழுது கப்பலை உடைத்தார்கள், ஒரு சிறுவரை கொன்றார்கள், ஒரு சுவரை நிமித்து வைத்தார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 3 செயல்களைத்தான் செய்தார்கள், 4வது செயலை செய்யவில்லை. 4 இருக்கிறது 5 இல்லை என்று சொன்னால் 4 வேதங்கள் தான் இருக்கின்றன. குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் இந்த 4 வேதங்கள் தான் இருக்கின்றன, 5வது வேதம் இல்லை என்று சொன்னார்கள். 5 இருக்கிறது 6 இல்லை என்று சொன்னால் ஐங்கால தொழுகை தான் இருக்கிறது, 6வது தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். 6 இருக்கிறது 7 இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா 6 நாளிலே படைத்ததாக சொல்கிறான், 7வது நாள் அவனுக்கு தேவைப்படவில்லை. 7 இருக்கிறது 8 இல்லை என்று சொன்னால் 7 வானங்கள் இருக்கின்றன, 7 பூமிகள் இருக்கின்றன. அதுபோன்று 8 இருக்கிறது 9 இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய சிம்மாசனத்தை 8 மலக்குமார்கள் தான் சுமக்கிறார்கள், 9வது மலக்கு சுமக்கவில்லை. 9 இருக்கிறது 10 இல்லை என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 9 அற்புதங்களை கொடுத்தார். அந்த அற்புதங்களை காமித்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுபோன்று 10வது ஒரு கபரு சுத்தி கொண்டே இருக்கிறது, அது யாருடைய கபர் என்று அந்த யூதன் கேட்டான். அப்பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே போய் சிக்கிக்கின்ற பொழுது அது கபராக அவர்களுக்கு மாறியது. அந்த மீன் அவர்களை வயிற்றை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டே இருந்தது, கடலிலே உலாவிக்கொண்டே இருந்தது என்று பதில் சொன்னார்கள். இப்படி அழகிய பதிலை கேட்டவுடன் அந்த யூதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அவன் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டான். ஆக அருமையானவர்களே, இந்த மதரசாக்கள் என்ன செய்கின்றன, இந்த மதரசாக்கள் சமூகத்துக்கு எதை தருகின்றன என்று சொன்னால் அல்லாஹுடைய சிந்தனையே, அவனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு சொல்கிறது. இந்த சமூகம் நேர்வழி பெறுகின்றது, இந்த சமூகம் அதன் மூலமாக ஈமானை பெறுகிறது, ஈமானிலே பலம் பெறுகிறது. ஆக இந்த மதரசாவின் மூலமாக எத்தனையோ அறியாத கல்விகளை எல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்கின்றோம். அதனால் இம்மதரசாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமிஅன் அவ் நாஸிரன் வலா தகுன் ஹாமிஸா. ஓ மனிதா, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு ஆலிமாக வாழ், அல்லது ஒரு மாணவனாக வாழ், அல்லது கல்வியை கேட்பவனாக வாழ், அல்லது கல்விக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழ், 5வது கூட்டத்திலே வாழாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஆலிமாக இல்லை என்றாலும் இந்த கல்விக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக நாம் மாறி போக வேண்டும். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த கல்வி ஸ்தாபனம் மேலும் மேலும் சிறப்பாக இயங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கல்விக்கு உதவி செய்வது இருக்கின்றதே, அது ஒரு சதக்கை ஜாரியா, கொண்டு வரக்கூடிய ஒரு சதக்காவாக இருக்கின்றது. நான் இறந்து விட்டாலும் மௌத்தாகி விட்டாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம குர்ஆன் வாங்கி வச்சிடறோம், குர்ஆன் வாங்கி கொடுத்துட்டோம், மாணவர்களுக்கு குர்ஆன் வாங்கி கொடுத்தோம், கிதாபுகள் வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும். நான் மௌத்தான பிறகு அந்த குர்ஆன் இருக்கும், கிதாபுகள் இருக்கும். அதை அவர்கள் எடுத்து ஓதும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் அவர்களும் பிரயோஜனம் பெறுகிறார்கள், அதிலிருந்து நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் நின்றும். இல்லா பி ஸலாத்தின், 3 அமல்களை தவிர. முதலாவது அமல் சதக்கத்தின் ஜாரியா, அவன் செய்யக்கூடிய தானம் தர்மம், அதன் மூலமாக அவனுக்கு மௌத்துக்கு பின்னாடி நன்மை வந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது பிரயோஜனம் எடுக்கக்கூடிய கல்வி அவன் விட்டு சென்றான். எத்தனையோ மாணவர்களுக்கு கல்வி கொடுத்திருந்தான், அதன் மூலமாக அவன் மௌத்துக்கு பின்னால் நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது வலதின் சாலிஹின் யதுஊலஹு, துஆ செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போறான். அவனுடைய குழந்தை என்ன செய்யுது? ஒரு தர்பியத்தான குழந்தையா இருக்கு, 5 நேரம் தொழுவது, துஆ செய்து, அதனுடைய நன்மைகள் எல்லாம் மௌத்தா போன அவருடைய பெற்றோர்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக இம்மதரசாவின் மூலமாக இந்த நிறுவனத்தினர்கள் சதக்கை ஜாரியா செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பை இங்கே தயாரித்திருக்கின்றார்கள். தொண்டு விட்டு வரக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஸ்தாபனம் வளரக்கூடிய வகையிலே, இந்த ஸ்தாபனம் மேலோங்கக்கூடிய வகையிலே, இந்த ஸ்தாபனம் வளர்ச்சி பாதையை செல்லக்கூடிய வகையிலே நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த மதரசாவுக்காக ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த கல்லூரியை மிகப்பெரிய கல்லூரியாக, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதரசாக்களை போன்று அதைவிட ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக, மதரசாவாக இந்த பகுதியை அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். இப்பகுதி முழுவதும் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அவர்கள் வாயிலை நுழைந்து இப்பகுதி முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு இஸ்தாபனத்தை அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்க வேண்டும். இஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வகையிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இஸ்தாபனத்தை மிக சிறந்த ஸ்தாபனமாக, மிக உயர்ந்த ஸ்தாபனமாக, எல்லா முஸ்லிம்களும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஸ்தாபனமாக, உயர்நிலை கல்வி கல்லூரியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரும் நாம் இருகரம் வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு நிறைய சிரமங்களை மேற்கொண்டு வருகை தந்து நம்முடைய வார்த்தைக்கு நீங்கி இங்கு நம்மிடையே உரை நிகழ்த்திய ஹஜரத் மீனார் முஹம்மது பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கஸீரா ஃபித் தாரைன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. கண்ணியமும் பெருமதிப்பிற்கும் உரிய ஒத்தக்கடை ஜமாஅத்தார்களே, அல்லமீன் ஹாஜியார் பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த மஹல்லாவில் குழுமி இருக்கக்கூடிய, குடியேற்றம் பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அந்த சமாதானமும் இன்று போல் என்றும் நிலவ வேண்டும் என துஆ செய்து ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸினுடைய நோக்கம் என்ன? இது மாதிரியான ஒரு பகுதியில் நாம்
ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்ன என்பதனை என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்ஷா அல்லாஹ் சுருங்க கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வேளாணவர்களே, நாம் மேல் ஓதி காண்டிய அந்த குர்ஆனுடைய வசனம், அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன் என்று இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நோக்கி ஒரு எச்சரிக்கையோடு ஒரு கேள்வியினை முன்வைக்கின்றார். அப்ப ஹஸிபத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அப்ப ஹஸிபத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? உங்களை படைத்தது ஒரு வீண் விளையாட்டிற்கு என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? இல்ல நீங்க திரும்பி நம்மள்கிட்ட வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒரு உயரிய ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்துத்தான் அந்த அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமையும் கூட. ஏன் என்று சொன்னால் அவரைதான் நாம் அல்லாஹ் நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றோம். எப்போது அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டோமோ அப்பொழுது நாம் ஒன்று விளங்க வேண்டும், அவனால் நம்மின் மீது விதிக்கப்பட்ட எல்லா கடமைகளையுமே நிறைவு செய்வது நம்மின் மீது கடமை. கடமைகளை நிறைவு எப்படி நாம் செய்ய முடியும்? அது என்னவென்றே தெரியாமல் எப்படி நாம் செய்ய முடியும்? ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவனுக்கு ஊருக்கு செல்வதற்குண்டான பாதை தெரியாவிட்டால், அல்லது பேருந்தில் ஏறி பயணிக்க சக்தி பெறாவிட்டால், அல்லது பேருந்தில் ஏற அவனுக்கு பணமே இல்லாவிட்டால், அல்லது அவனுக்கு எதுவுமே தெரியாவிட்டால் அவன் எப்படி அந்த ஊரை சென்றடைய முடியும்? உணர வேண்டும் அல்லவா? அப்ப அதிபுத்தம் அன்னமா கலக்குனாக்கும் அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா, உன்னை நான் படைத்தது என்பது வீண் விளையாட்டுக்கு அல்ல. அப்ப ஏதோ ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவான்? சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபயஹுக்கும், இந்த எல்மை தேடுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்படி ஈமான் கொள்வது உங்கள் மீது பெறுதோ, எப்படி தருவது உங்கள் மீது பெறுதோ, எப்படி பணம் பொருளாதாரம் பெருகிவிட்டால் ஜகாத் கொடுப்பது உங்கள் மீது பெறுதோ, எப்படி நோன்புடைய மாதம் கிடைக்க பெற்றால் நோன்பு நோற்பது உங்கள் மீது பெறுதோ, எப்படி உடல் நலத்தோடு பணம் பெருகிவிட்டால் ஹஜ் செய்வது இவன் மீது பெறுதோ, அதே போல இந்த மார்க்கத்தினுடைய எல்மை தேடுவதும் இவன் மீது பருது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுல ஏதாவது நிபந்தனை இருக்கா? இதுல ஏதாவது இவங்களுக்கு சலுகை இருக்கான்னு கேட்டா எந்த மாதிரியான சலுகை உங்கள் மீது கிடையாது. நீங்கள் அதனை தேடி பெற்றுக் கொள்வது உங்கள் மீது கடமைதான். ஆனால் மேலானவர்களே, தேடி பெற்றுக் கொள்வதற்குண்டான சாதனங்களை உருவாக்கக்கூடிய மக்கள் இருந்தும் கூட ஆங்காங்கு அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதனை தேடி வர வேண்டியது உங்கள் மீது பொறுப்பு இருக்கிறது அல்லவா? நான் ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு நிறைவு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயத்தை கொண்டுதான் இந்த உலகம் நமக்கானது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒன்று இல்மு, இன்னொன்று தக்வா. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த அல்லாஹ்வுக்கு என்ன அந்த ஹஸிபத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த குர்ஆன் ஆயத்தை நம்ம ஹயாத்தாக்க முடியும். நல்லா விளங்கிக்கங்க. ஒண்ணு இல்மு, இன்னொன்று தக்வா. இல்மு இல்லாத தக்வாவும் சரி, தக்வா இல்லாத இல்மும் சரி, நமக்கு எந்த விதத்திலும் எந்த மாதிரியான பயனும் தராது. ஆக ரெண்டு மிக முக்கியமானது, இல்மும் தக்வா. இதை பாதுகாக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு, இதை பரப்பக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. அதை பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பள்ளிவாசல், அதை பரப்பக்கூடிய இடம்ங்கிறது மதரசா. இந்த இரண்டுமே இந்த பெருமக்கள் பாதுகாக்கலன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு பெரிய அளவுல துரோகம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை உணர வேண்டும். ஒரு பள்ளி கட்டுமானம் பெறுகிறது என்று சொன்னால் நன்றாக விளங்க வேண்டும், அது தனித்த ஒரு மனிதனுடைய உழைப்பிலோ அல்லது அவரது பொருளாதாரத்திலோ கட்டப்படுவது கிடையாது. அப்படியே அவனால் கட்டி முடிக்கப்பட்டாலும் கூட இது பொதுமக்களுக்கு சொந்தமானது, பொதுமக்களின் வருமானத்திலிருந்து கட்டப்பட்டது என்பது போன்ற ஒரு நியதியை உண்டு பண்ணி அந்த விதியை அவர்கள் மீது விதியாக்கி அந்த பள்ளி என்ன செய்தவங்க கடைசியா வக்ஃபு செய்திருவாங்க. அப்ப வக்ஃபு செய்துட்டா என்ன அர்த்தம்? நான் உழைத்து நான் பொருளாதாரம் மீட்டி நானே கட்டி வைத்தாலும் கூட இது யாருக்கு சொந்தமானது? இது பொதுமக்களுக்கு சொந்தமானது. அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு செங்கலை வச்சு எழுப்பின அந்த பள்ளிக்கு ஒப்பானது போலதான் இந்த பள்ளியும். நாம விளங்கணும், நம்ம ஊர்ல ஒரு பள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாம அந்த பள்ளியில சஜிதா செய்யல, நாம அந்த பள்ளிக்கு போய் தொழுவல, நாம அந்த பள்ளியினுடைய ஹக்க நிறைவேற்றலன்னு சொன்னா நாம அந்த காசு கொடுத்தாங்க பாத்தீங்களா, தன்னுடைய உழைப்புல இருந்து என்னால 100 ரூபா தான் சம்பாதிக்க முடியும், ஆனா 10 ரூபா நம்ம துண்டை திணிக்க போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது நல்லா விளங்குங்க. அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய துரோகம்.
பள்ளிவாசல் கட்டப்பெற்றும் கூட நாம அங்க சென்று பாங்கினுடைய சட்டம் காதுல விழுந்தும் கூட போய் அந்த பள்ளியில சஜிதா செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, நாங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, நிர்பந்தம்லாம் கிடையாது. அது யாருக்குமே அதுக்கு என்னது சலுகையே இல்லை. எந்த நிலையிலும் நீங்க தொழுதான் ஆகணும். அப்ப எல்லாத்துக்குமே நீங்க நன்றி உடையவனா இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் சேர்ந்தானே ஒரு பள்ளியை உருவாக்குவாங்க. அதே போலதான் இந்த மதரசாக்களும். மதரசாக்களை நீங்கள் பாதுகாக்க தவறி போனா என்ன ஆகும் தெரியுமா? அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பேராசிரியர் தில்லி லக்னோவில இருக்கக்கூடிய நதுவத்துல உலமா அந்த மதரசாவை நிறுவனம் செய்தவர்கள் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நாமெல்லாம் மதரசாக்களில் ஓதக்கூடிய அந்த அரபு புத்தகங்கள் எல்லாம் மேலை நாடாகிய அரபுலகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புத்தகங்கள் தான். ஆனால் அரபுலகத்திலேயே இந்தியாவில் எழுதிய ஒரு புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னார். அது இந்த அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியதுதான். அரபு நாடுகளில் உள்ள மதரசா பாடத்திட்டத்திலும் கூட அந்த அவர்கள் எழுதிய கிதாபுகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் நம்முடைய இந்தியாவில பிறந்து தற்போது ஒப்பாத்தாயிட்டாங்க. அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு பகுதியாக இருக்கட்டும், ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், அங்கே குழந்தைகள் ஓதக்கூடிய ஒரு மக்தபு கலாசாலை இல்லை என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த பகுதியில் முர்த்தது நடைபெறும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முர்த்தது என்ன தெரியுமா? முறையாக அல்லாஹ்வை ஏற்று நம்பி இஸ்லாத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் எனக்கு இந்த இஸ்லாம் வேண்டாம், அல்லாஹ்வும் இல்ல ரசூலும் இல்லைன்னு போராடுறீங்களா, அந்த நிலைக்கு பேர் தான் முர்த்தது. இப்ப உங்களுக்கு சொன்ன விளங்கும்னு நினைக்கிறேன். அதே போலதான் ஒரு பள்ளியை நாம கட்டி முடிக்கப்பட்ட அந்த நிலையில சஜிதா செய்ய வசதி இருந்தும் கூட செய்யலன்னு சொன்னா, அதே மாதிரி மக்தபுகளுடைய அந்த சூழல்ல மாணவ பிள்ளைகளை நாம படிக்க வைக்கலன்னு சொன்னா இந்த நிலைகள் எல்லாம் அந்த பகுதியில் உருவாகும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே மாதிரிதான் மதரசாக்கள் கட்டப்பெற்றும் கூட பிள்ளைகளை நாம் அங்கே அனுப்பி கல்வியை கற்றுக்கொள்வதற்கான பாதையை நாம் வகுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாம் செய்யக்கூடிய துரோகம் என்பதை மனதில் விளங்குங்கள் மேலானவர்களே. அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. ஒரு நிகழ்வை உருவாக்குவது என்பது, அதனை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு. எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போயிட்டு இந்த எல்முடைய எல்லா விஷயங்களுமே நுபுவத்துடைய எல்ம கொடுத்துட்ட பின்னாடி சஹாபாக்கள் அதை இழுத்து பிடிச்சிட்டு சொன்னாங்க இல்லையா, யாரைக்கிறா ஈட்டி முனையில நிப்பாட்டா நான் நினைச்ச மாட்டோம், ஈமானை விட மாட்டோம் சொன்னாங்க இல்லையா, அந்த நிலைதான். அதே போல எந்த மாதிரியான ஒரு கடினமான சூழல் ஏற்பட்டாலும் கூட மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் பாதுகாக்க வேண்டியது இந்த ஈமான் கொண்ட பெருமக்களுடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். மேலானவர்களே, அது மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹ்வை இவர்கள் புரிய வேண்டும், அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அடைவதற்கு முன்னதாக நாம் அவனை புரிய வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், நமக்கானவன் யார், நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு யார், நமக்கு இந்த நிபுணத்தை சொல்லிக் கொடுத்த பெருமானார் அவர்கள் யார் என்பதெல்லாம் ஒரு முதலில் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்படக்கூடியதுதான் இது மாதிரியான ஒரு கல்வி கலாச்சாலைகள். இங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும், எல்லாமே கிடைக்கப்பெறும். அல்லாஹ் பற்றி உண்டான ஞானம் கிடைக்கப்பெறும், பெருமானார் பற்றி உண்டான ஞானம் கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் இந்த உலக பொருளாதாரத்தில் இந்த சமூகம் பின்னங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி உலக கல்வியும் எந்த மாதிரியான சமரசம் என்று உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் இன்ஷா அல்லாஹ். ஆக மேலானவர்களே, நம்முடைய இந்த முயற்சியினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்ய வேண்டும். இந்த நல்ல மாதிரியான ஒரு வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்களாக பெண் பிள்ளைகளாக ஹாஃபிஸாவாக அவர்களை கல்வி ஞானம் முழுமையாக பெற்ற ஆலிமாவாக ஆக்குவதற்கான முயற்சியை நாம் செய்திருவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பகுதியில் உருவாகக்கூடிய இந்த கல்லூரியை இன்ஷா அல்லாஹ் நாம் முறையாக பயன்படுத்தி அதிலிருந்து பெறக்கூடிய எளிமையை பெற்றவர்களாக எல்லா சூழலிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தவர்களாக வாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைந்த சொற்ப நபர்களை கொண்டு இந்த வேலையை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு நல்ல ஒரு துஆவுடன் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிரமத்துக்கு மத்தியிலே இங்கு அமர்ந்து பயன்பெற்று தன் பிள்ளைகளை சேர்த்து பயனடைவதே இந்த விழாவின் நோக்கமாக இருக்கிறது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. மேலும் அனைவர்களுக்கும் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் கைரன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மை மறுமை வெற்றியை வழங்குவானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் நம்முடைய முயற்சியை கபூல் செய்வானாக. ஹஜ்ரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கான துஆ செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவினை பூர்த்தி செய்து வைத்திருக்கிறார். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين آمين آمين. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر ولك الملك يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا نبينا حبيبنا سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا رزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء وامراض. اللهم انا نسالك علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه برحمتك يا ارحم الراحمين. اللهم طول حياتنا حياه ابائنا حياه امهاتنا حياه استاذنا حياة أولادنا حياة أقربائنا مع الصحة والسلامة والعافية. اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة روضة النبي صلى الله عليه وسلم في المدينة المنورة كرة بعد كرة ونوبة بعد نوبة. ربنا تقبل منا مجلسنا هذا يا أرحم الراحمين. يا الله يا رحمن يا رحيم. எங்கள் அத்தனை பேருடைய பிழைகளை பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். எங்கள் அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். எங்கள் அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளை சிறப்பாக நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். உயர்ந்த பாக்கியமான ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். எங்கள் அனைவருக்கும் உடல் சுகத்தை பரிபூர்ணமாக தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். நாங்கள் பெற்றெடுத்த செல்வங்களான குழந்தைகளை சிறப்பான உயர்வான குழந்தைகளாக மனிதர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். தாருல் என்ற இந்த கலை கல்லூரியை சிறந்த சிறப்பான கலை கல்லூரியாக வளர்ச்சி பெற செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். இதனுடைய நிர்வாகிகளுக்கு எல்லா விதமான கைது பரக்கத்துகளை தந்தருவாயாக. குறிப்பாக இம்மதரசாவை ஆரம்பித்திருக்கின்ற ஹஜ்ரத் அவர்களுக்கு சேரும் சிறப்பையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். இந்த ஊர் மக்களுக்கு எல்லா விதமான கைது பரக்கத்துகளை தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். எங்களுடைய துஆவை கபூல் செய்து எங்களை அங்கீகரிப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي المصطفى محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.